குருவாழ்க. குருவே சரணம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்ச ராகுவே கேதுவே நமக. என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த பதிவு என்னன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் கிடைக்கவில்லையா? இந்த பதிவை கேட்டு தெரிந்து கொண்டு செல்வத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். தைப்பொங்கல் அன்று சூரியனை வழிபட்டால் செல்வம் கொளிக்குமா? இந்த ரகசியத்தை சொல்லும் சௌரத்தை நாம வாழ்க்கையில கடைபிடித்தால் நிச்சயமாக செல்வத்தை நாம் அடையலாம். உழவு தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது சூரிய பகவான். சூரிய வெப்பமே ஆவியாகி குளிர்ந்து கருமேகமாக மாறி மழை பொழிய காரணமாகிறது என்பதாலேயே பொங்கல் நன்னாளில் சூரியனை வழிபடுவது தொன்று தொட்ட மரபாக இருந்து வருகிறது. உலகில் சூரியனை காட்டிலும் ஒளி வடிவம் வேறொன்றும் இல்லை. சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கிரக பதவியையும் ஒளிமண்டலத்தில் 1000 கிரகணங்களோடு விளங்கும் பெரும் பேற்றையும் அடைந்தவர் சூரிய பகவான். இந்த 1000 கிரகணங்களில் 400 கிரகங்கள் மழை பெய்வதற்கும், 300 கிரகணங்கள் மழை வளம் உண்டாவதற்கும், 300 கிரகணங்கள் பனி செய்வதற்கும், அதாவது பனி பொழிவதற்கும் பயன்படுத்துவதாக புராணங்கள் கூறுகின்றன. நவகிரகங்களில் சூரியனே நவகிரக நாயகனாக போற்றப்படுகிறார். மும்மூர்த்திகளின் பிரதிநிதியாக கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் சூரியனே. வேத மந்திரங்களில் காயத்ரி மந்திரத்திற்கு உரியவரும் சூரியனே. சூரிய நமஸ்காரம் எனும் இவருடைய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தபோது ராமன் விட்ட ராமபாணத்தால் ராவணனின் 10 தலைகள் அறுபட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து ஒட்டிக்கொண்டது. அந்த சமயத்தில் அங்கு வந்த அகத்தியர் ரிஷி, ஆதித்ய ஸ்ருதி ஸ்தோத்திரம் எனும் சூரிய மந்திரம் உனக்கு தெரிந்தால் மட்டுமே ராவணனை அழிக்க முடியும் என்று அந்த மந்திரத்தை ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுத்தார். அதன் பின்னரே ராவணனை ஸ்ரீராமனால் வெல்ல முடிந்தது. வேதங்களில் பல இடங்களில் சூரிய தேவனின் புகழ் பாடப்படுகிறது. 3 வகை நெருப்புகளில் ஒன்றாக சூரியனை ரிக்வேதம் புகழ்கிறது. மிக பழமையான தமிழ் நூலான தொல்காப்பியத்தில் சூரிய மண்டலம் வெஞ்சுடர் மண்டலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் சூரியன் கோவில் உச்சிக்கிழான் கோட்டம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் பிறந்த ரகுவம்சம் சூரியனை முதன்மையானவராக கொண்டது. அனுமன் சூரிய பகவானிடம்தான் புனித நூல்களை கற்றறிந்தார் என்கிறது ராமாயணம். பாரதியார் தனது தெய்வ பாடல்கள் வரிசையில் சூரியனை முதன்மைப்படுத்தி பாடியுள்ளார். சூரியனுக்கு பரிதி, ஞாயிறு, பகலவன், கதிரவன், தினகரன், ஆதித்தன், ரவி என்று பல்வேறு பெயர்கள் உள்ளன. சூரிய நமஸ்காரம் செய்வதால் கண்ணொளி பொலிவு பெறும் என்கிறது ஆயுர்வேதம். மயூர கவி என்னும் வடமொழி புலவர் சூரிய சதகம் பாடி கண்ணொளி பெற்றார் என்பது வரலாறு. ரிக்வேதத்திலேயே சூரிய வழிபாடு பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆணுக்கு வேண்டிய வீரம், பராக்கிரமம், ஆண்மையை தருபவர், பெண்ணுக்கு கற்பு நெறியை அருள்பவர் இவரே. இவர் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். சித்திரையில் உச்சம் பெறுகிறார். இவருக்கு உரிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் எனும் நட்சத்திரங்கள் ஆகும். சாமவேதம் சூரிய தேவனிடம் தீவினைகள் தீர வேண்டிக்கொள் என்கிறது. சூரியனை பொங்கல் திருநாள் மற்றும் ரத சப்தமி நாளில் மட்டுமல்லாமல் ஆவணி ஞாயிறு, ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை சோமவாரம், தை மாத அஷ்டமி திதி, மாசி மாத மகா சிவராத்திரி ஆகிய நாட்களிலும் வழிபடலாம் என்று
கூறுகிறார்கள். சூரியனை வழிபடும் மார்க்கத்தை இந்து மதத்தில் சௌரம் என்பார்கள். ஆதித்தன் எனும் சூரிய பகவானை தைத்திருநாள் அன்று பூஜிப்பதால் பண வரவும் தானிய லாபமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அனைவரும் செல்வம் கொழித்து வாழ, வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.